ஓ வாயாலேயே ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிறேன். கல்லீடை குறிச்சில எப்படி மாஸ் என்ட்ரி கொடுக்கறேன்னு பாரு. நீ அசந்து போயிடுவ. எங்க வந்தீங்க? திலீப், செல்வநாயகி பையன் அபியோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ல எடுத்த வீடியோஸ் போட்டோஸ் இன்னும் என் கைக்கு வரல. அது வராது. ஏன்? ஹலோ மேடம், நீங்க ஒன்னும் இப்போ நலன் ஈவென்ட் கம்பெனியோட விபி இல்ல. உங்களை தான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கல்ல. உனக்கு எப்படி தெரியும்? அதான் ஊருக்கே தெரியுமே. சரி, அந்த வீடியோவை நீ ஷூட் பண்ணப்போ நான் தானே அந்த கம்பெனியோட விபி. அந்த உரிமையில கேக்குறேன், குடு. அத்தனை பேருக்கு முன்னாடி நான் செய்யாத தப்புக்கு என்ன அடிச்சீங்க. இப்போ வந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வீடியோ ஃபுட்டேஜ் கேக்குறீங்க. கிளம்புங்க முதல்ல. ஏய், நீ ரொம்ப அதிகமா பேசுற. ஃபுட்டேஜ்ல எனக்கு முக்கியமான விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. தருவியா மாட்டியா? அந்த வீடியோவை நான் டைரக்டா எம்டிக்கே அனுப்பிக்கிறேன். திலீப், நீங்க போய் அடுத்த வேலையை தேடுங்க மேடம். பாவம், உங்களுக்கு அதுக்கே நேரம் பத்தாது. உன்கிட்ட இருந்து எப்படி அதை வாங்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். பாட்டி, வா 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 வா. பாட்டி, சத்யா கண்ணே, ஆசீர்வாதம் பண்ணு பாட்டி. நல்லாருமா, நல்லாரு. ஏந்திரு. பாட்டி, எல்லாம் ஓகே தானே? நீ வந்துட்டல்ல, ஓகே ஆயிடும். இனி நான் பாத்துக்கிறேன். நாம இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் பாட்டி. ஆமா, அக்கா எங்க? மாப்பிள்ளை வீட்ல இருந்து அவளை பொண்ணு பார்க்க வராங்க. அவ ஆளே சரியில்லை, ரொம்ப அப்செட்டா இருக்கா. ரூமை விட்டு வெளியிலே வரல. அவ யாருக்கிட்டயுமே பேச மாட்டேங்கிறா. நான் வரேன்னு உன்கிட்ட போன் பண்ணி சொன்னேனே, அவகிட்ட சொன்னியா? நீ வரேன்னு சொல்லியும் அவ சமாதானமே ஆக மாட்டேங்கிறா. என்னைக்கு அவ காதலிச்ச அபியோட சேர்றாளோ அன்னைக்குதான் நாம பழைய தேவியா பார்க்க முடியும். என்னங்க, இங்க வாங்க. நம்ம பொண்ணு சத்யா வந்திருக்கா பாருங்க. அப்பா, அம்மா. அம்மாடி, என்ன திடீர்னு வந்து நிக்கிற? அதுவாப்பா, இன்னைக்கு அக்காவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு பாட்டி சொன்னாங்க. வீட்ல ஒரு விசேஷம்னா அதுல நான் இல்லாமையா? ரொம்ப சந்தோஷமா. மாப்பிள்ளைய தான் நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவாருன்னு நினைக்கிறேன். வரட்டும் வரட்டும். அம்மாடி, வர்ற சம்பந்தம் எல்லாம் தள்ளி தள்ளி போகுது. எப்படியாவது இந்த சம்பந்தத்தையாவது பேசி முடிச்சிடணும்மா. அதுக்கு தானேப்பா நான் வந்திருக்கிறேன். முடிச்சிடலாம். இந்த பிரச்சனைய ஒரே அடியா முடிச்சிடலாம். சரிம்மா. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு, தேவி சந்தோஷப்படுற அளவுக்கு சிறப்பா நடத்திடலாம். மடி, என்னடா இப்படி இழைச்சு போயிட்ட? அது அம்மா கையால சாப்பிடல, அதான்ப்பா. அதோட நைட் ஷிஃப்ட், ஒர்க் பிரஷர். இந்தா முதல்ல காஃபியை குடி. என்ன கவனிக்கிறதுலாம் இருக்கட்டும், வரப்போற மாப்பிள்ளைய கவனிக்கிற ஏற்பாடெல்லாம் பாருங்க. என்ன கிளம்பு கிளம்பு, ஏன் நிக்கிற? அப்பா, நீங்களும் தான். அப்படியா? இங்க வா பாட்டி. பாட்டி இரு. என்னடி? என்ன பாட்டி? என்ன? ரயில்ல அபாய சங்க புடிச்சு இழுக்கிற மாதிரி என்னைய புடிச்சு இழுக்கிற? அபாயம் தாண்டி, உனக்கு இல்ல, தேவிக்கு. ஆமா, நீ என்ன பிளான் பண்ணி வச்சிருக்க? முதல்ல அதை சொல்லு, இல்லன்னா என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. மாப்பிள்ளை வருவானா வரமாட்டானா? மாப்பிள்ளை வருவான், ஆனா வரமாட்டான். என்னடி குழப்புற? அப்பா பார்த்த மாப்பிள்ளை எல்லாம் இங்க வரமாட்டான். நான் வேற ஒரு மாப்பிள்ளைய பாத்திருக்கேன், அவன் தான் வருவான். ஏய், விவரமா சொல்லுடி. பாட்டி,
தரகர் சொன்ன அந்த மாப்பிள கார்த்திக்க நேத்திக்கே போய் பார்த்து அவனை பயமுறுத்தி விட்டாச்சு. ஆ? அவன் இந்த பொண்ணு வேணான்னு கையெடுத்து கும்பிட்டு ஓடிட்டான். அவன் வரமாட்டானா? அவன் வரமாட்டான். எப்படிடி அவனை துரத்தின? அந்த பிளாஷ்பேக்லாம் இப்ப வேணாம், டைம் ஆயிடும். வரமாட்டான், அவ்வளவுதான். வேற மாப்பிள ஏற்பாடு பண்ணியாச்சு, வேற மாப்பிள வருவான். வேற மாப்பிளையா? இது என்னடி புது குழப்பமா இருக்கு? பாட்டி, ஆ, தேவிய பார்க்க அந்த கார்த்திக் வரலன்னா ஆ. அப்பா சும்மா இருக்க மாட்டாரே. அதனால தேவிக்கு நான் வேற ஒரு மாப்பிளைய செட்டப் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் தான் கார்த்திக்கு தரகர் அனுப்பின மாப்பிளன்னு சொல்லிட்டு நான் செட்டப் பண்ண மாப்பிள தான் வரப்போறான். அர்ரா சக்க, நீ அந்த ரூட்ல வரியா? இதுக்கு தான் நீ உங்க அப்பா அம்மா மாப்பிள்ளை போட்டோவை பார்த்தாங்களான்னு கேட்டியா? ஆமா பாட்டி, அப்பா அம்மாவுக்கு அந்த கார்த்திக் யாருன்னு தான் தெரியாதுல்ல, அது வசதியா போச்சு. அவன் தான் தரகர் அனுப்பின மாப்பிளன்னு சொல்லிட்டு நான் செட்டப் பண்ண ஆளு தான் வருவான். வந்து தேவிய பிடிச்சிருக்குங்கிற மாதிரி பெரிய டிராமா பண்ணுவான். இன்னும் 6 மாசத்துல தேவிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்பா அம்மா வாய போட்டுவான். ம். ஊர்லயே அவன் தான் பெரிய பணக்காரன்னு ரீலா ஓட்டுவான். அப்பா அம்மா நிச்சயமா அவனை நம்பிடுவாங்க. தற்காலிகமா தேவி கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. ஆ, அந்த 6 மாச கேப்ல ஆ. நான் எப்படியாச்சும் அபியையும் அக்காவையும் சேர்த்து வச்சு அந்த கல்யாணத்தை நடத்திடுவேன். என்னடி இப்போ அது நம்பலாமா? 100% நம்பலாம். ஆ, சரி. நீ செட்டப் பண்ண ஆளு பேர் என்ன, ஊர் என்ன, என்ன வேலை செய்யறான்? அவன் பேரு அர்ஜுன், சென்னையில ஆட்டோ ஓட்டுறான். ஆட்டோவா ஓட்டுறான்? அவனே மாப்பிள்ளையா ஏற்பாடு பண்ணிருக்க? ஆமா பாட்டி, ஆனா அப்படி டவுட்டாலாம் எடை போட்டுறாத. அவன் ஆளு செம்மையா பர்சனாலிட்டியா இருப்பான். பார்த்தா நீயே நம்பிடுவ. வரட்டும். சத்யாவை நம்பு பாட்டி, குறி வச்சா எற விழணும். எற விழுதா இல்ல அரை விழுதான்னு வரட்டும், அப்புறம் பாப்போம். அவசகுணமா பேசாத பாட்டி. நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு போ வரேன். போ, என்ன நடக்க போதோ? ஐயோ பாட்டி, இங்க வா பாட்டி. ஐயோ, என்னடி என்னடி என்ன என்ன ஆச்சு? ஐயோ, இந்த போட்டோ இங்க இருக்க கூடாது. முதல்ல இத கழட்டு. ஏண்டி? வரப்போற மாப்பிள்ள கிட்ட நான் இது என் ஃப்ரெண்டோட குடும்பம், தேவி என் ஃப்ரெண்டோட அக்கான்னு கப்ஸா விட்டுட்டு வந்திருக்கேன். ஆ, நீயும் அதை மெயின்டைன் பண்ணிக்கோ. அப்படியா? ஏன்? எல்லாம் ஒரு காரணமா தான். ஆ, அந்த போட்டோல நான் எல்லாரோடையும் எவ்வளவு அந்யோன்யமா ஒன்னா இருக்கேன்னு பாரு. அவனுக்கு சந்தேகம் வந்துரும்ல. கடவுளே, 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பொண்ணு பாக்குறதுக்கே 1008 பொய் சொல்ல வேண்டியிருக்குதே. நீ இருக்கிற தைரியத்துல தான் நானும் இருக்கேன். சரியா? இந்த போட்டோவை முதல்ல கழட்டு பாட்டி. இருடி. கழட்டு பாட்டி. சரி 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 வர. அத்தை, என்னத்த போட்டோவை கழட்டுறீங்க? ஆ,